அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி கோயில் தரிசனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் காண இருப்பது திருமறைநாதர் திருக்கோயிலாகும். மதுரை மாவட்டம் திருவாதவூர் என்ற ஊரில் திருமறைநாதர் திருக்கோயில் அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலில் முற்காலத்தில் திருமால் சிவதீர்த்தத்தின் நடுவில் அமர்ந்து சிவபெருமானை நினைத்து தவம் செய்துள்ளார். அப்பொழுது பசு ஒன்று அங்கு வந்து 1000 இதழ்களை உடைய தாமரை மலரின் மீது தனது பாலை சுரந்து பின் மறைந்துள்ளது. அதனை கண்ட திருமால் திகைப்புற்று தாமரை மலரை நோக்கி செல்ல அம்மலரும் மறைந்து அவ்விடத்தில் சுயம்புலிங்கம் எழுந்துள்ளது. அச்சுயம்புலிங்கத்திற்கு திருமால் வேதநாயகன் என்ற திருநாமம் சூட்டி மகிழ்ந்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் இத்திருத்தலத்தில் வேதநாயகி அம்மனாகவும், சுந்தரேச பெருமான் இத்திருத்தலத்தில் திருமறைநாதராகவும் இருந்து அருள்பாலித்து வருவதாக மன்னர் மகாசேன பாண்டியருக்கு சிவபெருமான் உணர்த்தியுள்ளார். இத்திருத்தலத்தில் ஒவ்வொரு பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் பிரம்மதேவர் உருக்கறந்து வந்து வழிபாடு செய்து செல்கிறார் என்பது ஐதீகமாகும். இத்திருத்தலத்தில் அக்னி தீர்த்தம், பைரவ தீர்த்தம் என்று 2 தீர்த்தங்களும் உள்ளன. இத்திருத்தலத்தில் திருமறைநாதர் இங்கு சுயம்புலிங்கமாக பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். வாயுதேவர் இத்திருத்தலத்தில் திருமறைநாதரை வழிபட்டதால் வாயுதேவன் பெயரிலேயே ஸ்ரீவாதபுரம் என்று அழைக்கப்படும் என்று சிவபெருமான் வரமளித்துள்ளார். இத்திருக்கோயிலானது திருமாலால் வடிவமைக்கப்பட்டு வாயு பகவானால் விரிவுபடுத்தப்பட்டதாகும். இத்திருத்தலத்தில் மாணிக்க வாசகருக்கு திருப்பாதத்தை காட்டியும் சிலம்பொலி கேட்க செய்தும் சிவபெருமான் சிறப்பு செய்துள்ளார். இத்திருத்தலத்தில் உள்ளே சென்றவுடன் இடதுபுறம் விநாயகப் பெருமானும் வலதுபுறம் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமானும் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர். இத்திருத்தலத்தின் விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் தரிசனமிட்டு உள்ளே சென்றால் திருமறைநாதரை தரிசனம் செய்துவிட்டு திருமறைநாதருக்கு வலதுபுறமாக இருக்கும் வேதநாயகி அம்மனையும் வழிபாடு செய்துவிட்டு இத்திருக்கோயிலில் தல விருட்சமாக இருக்கும் மகிழ மரத்தின் கீழமர்ந்து நாம் பிரார்த்தனை மேற்கொண்டால் நம் பிரார்த்தனை முழுவதும் வெற்றியிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை.